பொதுவாக நம்முடைய ஊர் பெருமையை பற்றி நாம் கேட்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சி அடைவோம். அதுபோலத்தான் ஒரு காதலன் தன்னுடைய காதலியை வர்ணித்து பாடுகின்ற பொழுது ஊரின் பெயரோடு அந்த ஊரின் சிறப்புகளையும் சேர்த்து சொல்கின்ற ஒரு முறையும் அமைந்திருக்கிறது. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணி விட்டு என்ற பாடலும் கூட அந்த வகைதான் என்று கூறலாம். அதற்கெல்லாம் முன்னோடியாக 1969ஆம் ஆண்டு பூவா தலையா என்ற ஒரு படம் கே. பாலச்சந்தர் இயக்கியது. கவிஞர் வாலி இயற்றிய ஒரு பாடல், நிச்சயமாக எல்லோரும் கேட்ட பாடல். அதிலும் தன்னுடைய காதலியை தமிழகத்தினுடைய பல ஊர் சிறப்புகளின் பொருளோடு சேர்த்து வர்ணித்து சொல்லியிருப்பது என்பது ஒரு வித்தியாசமான வர்ணனை தான். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்பேனே. இந்த 3 சிறப்புகள் மட்டுமல்லாமல் பின்னாடி வருகின்ற 2 சரணங்களிலும் 4 ஊர்களை பற்றி சொல்லியிருப்பார். பொதுவாக பற்களை முத்துக்கள் என்று சொல்வதுண்டு. இந்த மாதிரி அந்த வர்ணனைக்கேற்ற பொருளோடு அதனுடைய ஊரையும் சேர்த்து பாடியிருப்பது தான் இந்த பாலுடைய சிறப்பை என்றே சொல்லலாம். பொதிகை மலையில் புறப்படும் தென்றல் உன் நடையழகோ என்று பாராட்டியிருப்பார். அதே போல் காஞ்சி தலைவன் கோவில் சீலைதான் கண்மணியே உன் பொன்னுடலோ, குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் கண்மணியே உன் பூங்குழலோ, சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் சேயிலையே உன் செவ்விதழோ, தூத்துக்குடியின் முத்து குவியல் திருமகளே உன் புன்னகையோ. முத்துக்கள், இதழ்கள், பற்கள், குழல் என்று அத்தனையும் தமிழ்நாட்டுடைய பெயர்களோடு ஒப்பிட்டு வர்ணித்திருப்பது என்பது கவிஞர் வாலியினுடைய அந்த வர்ணனை சிறப்புக்கு அழகான ஒரு உதாரண பாடலாக அமைந்திருக்கிறது. எல்லா காதலர்களையும் கவர்ந்த பாடல் என்றே கூறலாம்.